எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஸ்னஸ் பிளான் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல வந்து பிஸ்னஸ் பிளான்னா என்ன, அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். பிஸ்னஸ் பிளான் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் தொடங்குகிறோம் அப்படின்னா, அந்த பிஸ்னஸுக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படுது, அந்த பிஸ்னஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வந்து நம்ம எப்படிலாம் டெவலப் பண்ண போகிறோம், இதில் ஏதாவது லேக் இருக்கா, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக பிஸ்னஸ் பிளான் வந்து பொதுவாக எல்லாருமே வந்து எழுதி அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து அவர் ஓன் யூசேஜுக்காக, நம்ம வந்து நம்மளோட மிஸ்டேக் என்ன, நம்மளோடைய மிஸ்டேக்லேருந்து அதை எப்படி திருத்தி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஸ்னஸ் பிளான் வந்து நம்மளோட ஓன் பர்பஸுக்காக டெவலப் பண்ணுறோம். இது வந்து சிம்பிளாக நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சிக்க முடியும். ஆனால் இன்னொரு வகை என்னென்னு பார்த்திங்கன்னா, மற்றவங்களுக்கு வந்து நம்ம பிஸ்னஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வடிவமைக்கிறோம். இந்த 2வது வகை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, பேங்க் லோன்ஸுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக பிஸ்னஸ் பிளான் கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்மட்டடாக கரெக்டான பிஸ்னஸ் பிளான் வந்து கிளியராக எக்ஸ்பிளனேஷன் பண்ணி கொடுக்கணும். இதை தான் எப்படி வடிவமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் லோன்ஸ், அரசு மானியங்கள், உங்களுடைய பிஸ்னஸில் வந்து மற்றவங்களை இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்காக, இப்படி பல பர்பஸுக்காக இந்த பிஸ்னஸ் லோன் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பிளானை வந்து எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு 9 வகையான டாப்பிக்கை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தமிழில் வந்து விளக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பாரம்பரிய வணிக திட்ட வடிவம். இதில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சில மாறுபாடுகள் வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் இந்த பாரம்பரிய வணிக திட்ட வடிவமைப்பு வந்து சொல்லுது. இதில் வந்து ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஏற்ற மாதிரி சிறு சிறு விஷயங்கள் வந்து மாற்றிக்கொள்ளலாம். இது வந்து உங்களுடைய பிஸ்னஸுக்கு எந்த மாதிரி பொருந்தும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாபிக் கொடுத்து கொண்டு போகலாம். இதோடைய அவுட்லைன் பார்த்திங்கன்னா, உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சுக்கலாம். ஆனால் பேசிக்காக இதில் வந்து நம்ம ஒரு 9 ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் வந்து இதோட கரெக்டான ஸ்டாண்டர்டாக இருக்கும். இது ஜென்ரலாக நம்ம என்னென்ன பிரிவுகள் சார்ந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். நிர்வாக சுருக்கம். இதில் வந்து நம்ம எதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, நீங்கள் என்ன நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்க, அதை வந்து எப்படி வெற்றிகரமாக உங்களால் நடத்த முடியும் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக படிக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் என்ன பொருள் தயாரிக்க போகிறீங்க, இல்லைன்னா ஏதாவது சேவைகள் வழங்க போகிறீங்கன்னா என்ன சேவையை வழங்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணணும். இதுக்கு வந்து உங்களுக்கு நிதி உதவி தேவைப்பட்டதுன்னா எவ்வளவு நிதி உதவி வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய இருப்பிட தகவல்கள், எங்கே தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இதில் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். இதோட வந்து நீங்கள் எப்படி டெவலப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சுருக்கமாக சொல்ல போகிறீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து நிறுவனத்தின் விளக்கம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா, உங்களுடைய நிறுவனத்தின் பற்றிய முழு விவரங்களையும் வந்து விரிவாக வந்து டிஸ்கஸ் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் முழுசாக உங்களுடைய பிஸ்னஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன சேவைகள் வழங்க போகிறீங்க, இல்லை என்ன பொருட்களை வழங்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது வந்து எந்த வகையில் வந்து உங்களுடைய கஸ்டமர்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்க்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் குறிப்பாக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற பிஸ்னஸில் வந்து என்னெல்லாம் காம்படிஷன் இருக்குது, அதை நீங்கள் எப்படியெல்லாம் சமாளிக்க போகிறீங்க, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல நீங்கள் டீட்டெயில்டாக சொல்லணும். இதில் பார்த்திங்கன்னா, உங்களுடைய எம்ப்ளாயீஸ், உங்களுடைய ஒர்க்கர்ஸ் வந்து எந்தளவுக்கு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காங்க, அவங்க எந்தளவுக்கு திறமையானவங்களாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா, அதுக்கான இடங்கள் வந்து பார்த்தாச்சா, அதில் நிபுணத்துவம் வாய்ந்த எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்களா அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக இந்த இடத்துல சொல்லணும். உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி நீங்கள் இந்த இடத்துல வந்து பெருமையாக பேச வேண்டியது இருக்கும். ஸோ நிறுவனத்தின் விளக்கம் வந்து முழுமையானதாக இருக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து சந்தை பகுப்பாய்வு. நீங்கள் வந்து மார்க்கெட் எப்படி அனலைஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுடைய டார்கெட்டட் கஸ்டமர்ஸ் யார், அவங்கள நீங்கள் எப்படி ரீச் பண்ணுவீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க. உங்களுடைய போட்டியாளர்கள் யார், அவங்களுடைய பிளான்ஸ் என்ன, அதிலிருந்து நீங்கள் எப்படி வந்து உங்களை வந்து தனித்துவப்படுத்தி காமிச்சிக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல நீங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கீங்க, அது வந்து எந்த அளவில் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து டிஸ்கஸ் பண்ணணும். உங்கள் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வந்து என்னெல்லாம் செய்வாங்க, அது வந்து எப்படியெல்லாம் ஒர்க் ஆகும்,
ஒரு மார்க்கெட்டிங்க்கு வந்து என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பயன்படுத்தணும், உங்களோட சிறப்பு என்ன இருக்குது, உங்களால் என்னெல்லாம் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த கட்டத்தில் வந்து நீங்கள் டீட்டெயில்டாக மார்க்கெட்டிங் அனலைஸை வந்து உங்களுடைய திறமைகளை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல முக்கியமாக உங்களுடைய மார்க்கெட்டிங் அனலைசிஸ் ஸ்கில்லை வந்து வெளிப்படுத்தணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து அமைப்பு மற்றும் மேலாண்மை. உங்களுடைய நிறுவனம் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கு, அதை யார் நிர்வகிப்பாங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நீங்கள் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்கள் நிறுவனம் வந்து தனிநபர் மூலமாக இயங்குதா, பார்ட்னர்ஷிப் மூலமாக இயங்குதா அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்கள் நிறுவனம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அமைப்பு விளக்கப்படங்களை வந்து இதில் பயன்படுத்தலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒரு நிர்வாகத்தில் வந்து எந்த மாதிரியான படிநிலைகள் வந்து பின்பற்றப்படுது அப்படிங்கிறத வந்து ஒரு டயக்ராமாக நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மேனேஜிங் டைரக்டர், மேனேஜர், அதுக்கப்புறம் சூப்பர்வைசர், ஒர்க்கர், ஹெல்ப்பர் அப்படிங்கிற ஒரு ஆர்டரில் வந்து வடிவமைக்கப்படும். உங்கள் நிறுவனத்தில் திறமையானவர்கள் தான் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பயோடேட்டா, சிவி ஆகியவற்றை வந்து இதோட வந்து அட்டாச் பண்ணலாம் நம்ம. ஸோ இதனால் வந்து எஃபிஷியண்ட்டான ஒர்க்கர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இதில் வந்து நம்ம காமிச்சிக்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது சேவை அல்லது தயாரிப்பு. நீங்கள் வந்து என்ன சேவை வழங்குறீங்க, இல்லைன்னா என்ன பொருளை தயாரிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நீங்கள் டீட்டெயில்டாக சொல்லணும். இது வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு வந்து எந்த விதத்தில் பயனளிக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் தயாரிப்பு வாழ்க்கை சுழற்சி. நீங்கள் வந்து என்ன பொருளை தயாரிக்கிறீங்க இல்லை சர்வீஸ் பண்ணுறீங்களோ அதோடைய ஃபுல் ப்ராசஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறீங்க, அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்க, பேக் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் அது ஒரு ப்ராடக்டாக மாறுது. இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டான ஒரு சார்ட் மூலமாக நீங்கள் இதை விளக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு நீங்கள் ஏதாவது பதிப்புரிமை அல்லது காப்புரிமை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். மேலும் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் என்னெல்லாம் டெவலப் பண்ண போகிறீங்க, அதுக்காக ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களா, இதை வந்து மேலும் டெவலப் பண்ணுறதுக்கான உங்களுடைய முயற்சிகள் ஏதாவது இருந்தால் அதையும் இந்த இடத்துல வந்து தவறாமல் மென்ஷன் பண்ணணும். அடுத்ததாக பார்க்க போகிறது சந்தைப்படுத்துதல் மற்றும் விற்பனை. இதில் வந்து வாடிக்கையாளர்களை வந்து நீங்கள் எப்படி கவர்வீங்க, அவங்கள வந்து நீங்கள் எப்படி தக்க வச்சு கொள்வீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல கிளியராக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இதில் வந்து அந்த சேவையோ இல்லை வந்து ஒரு ப்ராடக்டையோ நீங்கள் எப்படியெல்லாம் சேல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கிளியராக நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணணும். நீங்கள் வந்து எந்த மாதிரிலாம் மார்க்கெட்டிங் பண்ண போகிறீங்க, உங்களோட கஸ்டமரை நீங்கள் எந்த அளவுக்கு கவனம் ஈர்த்து அவங்களுடைய பொருட்களை வந்து விற்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நீங்கள் முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நிதி கோரிக்கை. உங்களுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல நீங்கள் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணணும். உங்களுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுது, இதை வைத்து நீங்கள் 3 வருடங்களில் வந்து எந்த நிலையை அடைஞ்சிருப்பீங்க, 5 வருடங்கள் எந்த நிலையை அடைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி உங்களுக்கு லோன் வந்து சேங்க்ஷன் ஆயிருச்சுன்னா நீங்கள் என்ன விதிமுறைகளுக்கு கீழே வந்து அதை வாங்க விரும்புகிறீங்க, அதை வந்து நீங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கான காலநிலை கிளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். லோன் அமௌண்ட்டை வந்து எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணியே ஆகணும். நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்க, இல்லை வந்து ஏதாவது பொருட்களை வாங்குறீங்க, ஏதாவது பில் பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அதை எப்படியெல்லாம் நீங்கள் பே பண்ண போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகும் அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல கொடுத்தாகணும். இதில் வந்து நீங்கள் எப்படி அந்த கடனை அடைக்க போகிறீங்க, எவ்வளோ டூரேஷனில் வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து சம்பாதிப்பீங்க, அதை வந்து எப்படி செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிற முழு டீட்டெயிலும் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். எதிர்காலத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த நிதியை வச்சு எப்படி டெவலப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து நிதி கணிப்பு. நிதி கணிப்பு அப்படின்னா உங்களுடைய வருமானம் வந்து நிலையானது, ஏதாவது நஷ்டம் வந்தாலும் அது உங்களுடைய நிறுவனத்தை வந்து பாதிக்காது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நீங்கள் உறுதிப்படுத்தணும். எவ்வளோ டூரேஷனில் வந்து நீங்கள் அமௌண்ட்டை வந்து சம்பாதிப்பீங்க, அதை வந்து எப்படி செலவு பண்ணுவீங்க அப்படிங்கிற முழு டீட்டெயிலும் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். எதிர்காலத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த நிதியை வச்சு எப்படி டெவலப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும். ஏற்கனவே நீங்கள் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி 3 வருடங்களுக்கு முன்போ இல்லை 5 வருடங்களுக்கு முன்போ வாங்கிய கடன் மற்றும் நிதியின் பற்றிய முழு விவரங்களையும் வந்து இங்கே கொடுக்கணும்.
அதை வந்து நீங்கள் எப்படிலாம் பே பண்ணீங்க, உங்கள் மேலே ஏதாவது ரிமார்க் இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த இடத்துல நீங்கள் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். உங்கள் மேலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த இடத்துல நீங்கள் வந்து கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கிற மாதிரி உங்களுடைய பிளானை ரெடி பண்ணணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து நீங்கள் எந்த அளவுக்கு அதை எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தி உங்களுடைய வருவாயை வந்து அதிகரிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து முழுமையாக வந்து சொல்லணும். உங்களுடைய கணிப்புகள் வந்து சரியான முறையில் வந்து கணிச்சு அதை வந்து அட்டவணைப்படுத்தணும். கண்டிப்பாக சார்ட் போட்டு 1 மந்தில் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட், 2 மாதம் 3 மாதம் அப்படி உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எந்தளவுக்கு டெவலப் ஆகும் அப்படிங்கிற ஒரு கணிப்பை வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்படியெல்லாம் டெவலப் பண்ண போகிறீங்க, இதில் வருவாய் எந்த அளவுக்கு இருக்க போகுது, இதை வச்சு நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய லோனை வந்து எப்படி அடைப்பீங்க அப்படிங்கிறத பற்றி கிளீனாக டிஸ்பிளே பண்ணணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பின் இணைப்பு. துணை ஆவணங்கள் அல்லது பிற பொருட்களை வழங்க உங்கள் பின்னிணைப்பினை பயன்படுத்தவும். கடன் வரலாறு, தயாரிப்பு படங்கள், குறிப்பு கடிதங்கள், உரிமங்கள், அனுமதிகள், காப்புரிமைகள், சட்ட ஆவணங்கள் மற்றும் பிற ஒப்பந்தங்கள் ஆகியவை அடங்கும். இதெல்லாம் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஒரு பின் இணைப்பாக எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்டாக இதில் பின்னாடி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சரியான முறையில் நீங்களே வடிவமைச்சு உங்களுடைய பிஸ்னஸ் பிளானை தயார் பண்ணணும். இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.